அது அந்த ஆறுமுகத்தேவர் கையில தான் இருக்கு. இந்த நேரத்தில் அந்த பொண்ணு மேலேயோ பையன் மேலேயோ கை வச்சா சும்மா இருக்கிற ஆளை சீண்டி பார்க்குற மாதிரி ஆயிரும். முதல்ல என் கைக்கு சீட்டு வரட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்னண்ணே இப்படி சொல்லிட்டு போறாரு? அந்த ஆளு பதவியில இருக்கிற வரையும் தான் நமக்கு மரியாதை. ஆறுமுகத்தேவர் ஜெயிச்சுட்டா நீ காக்கி சட்டை போட்டிருப்ப, ஆனா போலீஸ்காரனா இல்ல, வாட்ச்மேனா. எனக்கு ஒண்ணுமில்ல, ஏதோ செங்கல் சூளையில மண்ணை கிண்ண மிதிச்சு பொழைச்சுக்கிருவேன். ஓ நிலைமையை நினைச்சு பாரு. இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? வாண்டி கஞ்சியே குடிப்பா, காலம்பரம் தச்சுக்கறலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுதா. கீழே இருந்தா கார்ல காவு காவுன்னு கத்துவாரு. வர மாதிரி தெரியுதுப்பா. எல்லாம் வாண்டி ஓடி போய் பஸ்ஸ நிப்பாட்டுப்பா. ஆமாட்டா. ஐயா ஐயா வேகமா ஓடியா, வண்டியை நிப்பாட்டியா. யோ பஸ் நிப்பாட்டுங்க, ஆள் வருது. யோ ஆள் வருது, யோ நிப்பாட்டியா, யோ பஸ் நிப்பாட்டியா, யோ நிப்பாட்டியா, நிப்பாட்டியா. பாத்து பாத்து மெதுவா ஏத்துங்க. பாத்தியா அழுவாதா, அழுவாத, பாத்து ஏத்தா. ஐயா ஒன்னும் ஆகாதுங்கய்யா, இந்த திஞார முட்டி காப்பாத்து வருங்கய்யா. என் பொண்டாட்டியே வந்து மறுபடியும் பிறந்த மாதிரி இருக்குது. சந்தோஷம் தானேப்பா? பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. அது போதும்பா. என்னடா ஆத்தா, என்ன மீனாச்சு இந்த பக்கம்? ராத்திரி பசேத்தி விட்டதுல புடிச்சு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு தூக்கமே வரல அத்தா. அதே ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு வந்தேன். முசலாங்குளத்துக்கு செருப்பு கொண்டு போனையா, தண்ணி தாவ ஞாபகம் வரட்டுச்சு. அதே ஊருக்கு போய் பிடிக்க முடியாது, அதுக்குள்ள செத்தா போயிருவேன்.
ஐயா ஒன்னும் ஆகாதுங்கய்யா, இந்த ஞானமூர்த்தி காப்பாத்துவாருங்கய்யா. டேய் பாண்டியா, செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிற. ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையால இருக்கு. இந்த ஆறுமுகத்தை அமைதியா இருக்கிறது உனக்கு பயந்துலடா, உங்க அப்பா மேல இருக்கிற மரியாதையால. டேய், என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலயா கை வைப்ப? இத்தனை நாள் இந்த அரசியல வேண்டாம் தாண்டா ஒதுங்கி இருந்தேன். ஆனா இப்ப சொல்றடா, இந்த தேர்தல்ல நின்னு ஜெயிச்சு இதே செங்கச்சூளையில உன்ன மண்ணு மிதிக்க வச்சு உன் அரசியல் வாழ்க்கைக்கு முடிவு கட்டல. நான் தேவையில்லடா, தேவையில்ல. இல்ல நீங்க செஞ்ச காரியம் எதுல வந்து நிக்குது பாத்தீங்களா? தப்பு தானே. இப்ப ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த ஆறுமுகத்தை நான் எரிச்சிட்டு வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன். வீராப்பா பேசலாம் மட்டும் பத்தாதுடா, செய்யற காரியத்துல விவரம் இருக்கணும். அந்த ஆறுமுகத்தை அவன் உசுரு அவ்வளவு சீக்கிரம் போக கூடாது. நான் ஜெயிச்சுட்டேங்கிற செய்தியை அவன் கேட்கணும். அதுக்கு நான் சொல்றத மட்டும் நீ செய். போய் விளக்கேத்துமா. சரி தாத்தா. அம்மாய் பாத்து அப்பா சொல்லுங்கப்பா. நாளைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பழனிசாமி வருவாரு. அவரை பார்த்து கட்சி ஆபீஸ்க்கு போய் வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பா. சரிங்கப்பா. அப்புறம் சாக்கிரதையா போயிட்டு வாயா. மதனி, எத்தனை நாளைக்கு தான் இந்த ஓட்ட மிஷினை வச்சு தச்சிட்டு இருக்க போறீங்க? உங்களுக்கு முதல்ல ஒரு புது மிஷினை வாங்கிட்டு வரேன். அந்த மிஷின்ல தைக்கிற முத சட்டை உங்களுக்கு தான். மா, என்னையா? மெட்ராஸ்ல இருந்து நான் வரும்போது உனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு அருமையான கண்டாங்கி சிலையா வாங்கிட்டு வரேன். சரியா? எனக்கு என்னையா, உனக்கு பிடிச்சத வாங்கிட்டு வா. சரிம்மா. வா நம்ம அங்க போய் விளையாடலாம். சக்தி, உனக்கு திருக்குறள் புத்தகம் வாங்கிட்டு வரேன். எனக்கு சாருக்குட்டிக்கு சித்தப்பா பெரிய யானை பொம்மையா வாங்கிட்டு வரேன். சரியா? போய் விளையாடுங்க, போங்க. செல்வி, உனக்கு என்ன வேணும்னு கேட்கவே இல்ல பத்தியா? சரி விடு. அன்னைக்கு நீ சொன்னல அந்த விடுதலை போராட்டம் புத்தகம், அது எங்க இருந்தாலும் கண்டிப்பா வாங்கிட்டு வந்துடுறேன். குடு. என்ன செல்வி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?
தம்பி, எங்க ஜனங்களோட ஆதரவு எப்பவும் உங்களுக்கு தான். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அப்பா இந்த தேர்தல கண்டிப்பா ஜெயிப்பாரு. வெற்றி நமதே. தோழரே, தம்பியோட நானும் பேருந்து நிலையம் வர போய் தம்பியை பாதுகாப்பா அனுப்பிட்டு வரட்டுமா? தம்பிக்கு பாதுகாப்பா? நம்ம எல்லாத்துக்கும் தம்பி தாங்க பாதுகாப்பு. அப்ப நான் கிளம்புறேங்க. வாங்க தம்பி. பொம்மை வாங்கிட்டு வர ஒரு இடம் விடாதீங்க. எல்லா இடமும் தேடு. போங்க எல்லாரும். என்ன செய்றீங்க? உள்ள எல்லாம் தேடு. என்ன இதெல்லாம் சொல்றாயா? என்னன்னு ஒரு இடம் பாக்கி விடாம தேடு. பெரிய மனுஷன் வேஷமா போறடி. மரியாதையா பேசு. வெச்சுக்கறேன் அவனை. யோ, என்னையா அதெல்லாம்? தூக்குறியா அவனை? போக வச்சாத. போலீஸ்கார முன்னாடியே தொடை தட்டுவியா நீ? உன் வீட்லயே வச்சு எடுத்தோம்ல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா? போலீஸ்கார மேலே கை வைக்கிறேன். இல்லாத பயலுகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஆட்டமா போடுறேன். தூக்கி உள்ள போடுறியா? கூடாது, எல்லாம் ஓடி போயிரு. இல்ல மொத்த பேரே அள்ளி ஓட்டு போயிரும். எங்க மேல கைய வச்சு பாரு, ஒரு போலீஸ்காரன் உயிரோட போக முடியாது. அடி அடி போடியா. போடா போடா. சிறுக்கி புரட்சியா பண்ற புரட்சி போலீஸ்காரடா நீ.